வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய அப்டேட். டேப்ஸ் இடைக்கால நிவாரணத்தில் புதிய விதிகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற உள்ளவர்களுக்கு முக்கியமான ஓய்வூதிய தகவல் வெளியாகி உள்ளது. தமிழ்நாடு உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டமான டேப்ஸ் தொடர்பாக 2026 ஜனவரி 1 முதல் ஓய்வு பெறும் தகுதியுள்ள அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் இடைக்கால நிவாரணம் குறித்து நிதித்துறை கூடுதல் விளக்கங்களை வெளியிட்டுள்ளது. இதனால் இடைக்கால நிவாரணம் எவ்வாறு கணக்கிடப்படும், குடும்ப உறுப்பினர்களுக்கு எந்த சூழ்நிலையில் பலன் கிடைக்கும் என்பது தொடர்பான சந்தேகங்களுக்கு தெளிவு கிடைத்துள்ளது. முதலில் இடைக்கால மாதாந்திர நிவாரணத்தை கணக்கிடும்போது ஊழியர் ஓய்வு பெறும் மாதத்தில் உண்மையாக பெற்ற கடைசி மாத ஊதியமே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட சில கணக்கீட்டு உயர்வுகள் அல்லது நேஷனல் இன்கிரிமெண்ட் போன்றவை இந்த கணக்கீட்டில் சேர்க்கப்படாது என விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஓய்வு பெற உள்ள ஊழியர்கள் தங்களுடைய கடைசி மாத ஊதிய விவரங்களை சரியாக சரிபார்த்து கொள்வது முக்கியமாகும். மேலும் இடைக்கால நிவாரணத்துடன் தொடர்புடைய அகவிலை நிவாரணமும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். இவை நிர்வாக ரீதியாக ஒருங்கிணைந்த கணக்கு தலைப்பின் கீழ் கையாளப்பட்டாலும் களஞ்சியம் போர்ட்டலில் MIS அறிக்கையில் தேவையான விவரங்கள் தெளிவாக தெரியும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என கூறப்பட்டுள்ளது. இதனால் ஓய்வூதியதாரர்கள் தங்களுக்கு வழங்கப்படும் தொகை தொடர்பான விவரங்களை கண்காணிக்க வசதி ஏற்படும். ஓய்வூதியதாரர் இடைக்கால நிவாரணத்தை பெற்றுக்கொண்ட பின்னர் உயிரிழக்கும் சூழ்நிலை ஏற்பட்டால் இறந்த நாளுக்கு பிறகு கணக்கிடப்படும் கூடுதல் தொகை தொடர்பாகவும் விதிமுறை தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. தகுதியுள்ள குடும்ப உறுப்பினர் இருந்தால் அந்த தொகை குடும்பத்திற்கான இடைக்கால நிவாரணத்தில் சரி செய்யப்படும். குடும்பத்தில் உரிமை கோரக்கூடிய தகுதியான நபர் இல்லாத சூழ்நிலையில் அந்த தொகை தொடர்பான விவரங்கள் அரசிடம் காலாண்டு அடிப்படையில் தெரிவிக்கப்படும். வருமான வரி தொடர்பாகவும் முக்கியமான விளக்கம் உள்ளது. இடைக்கால நிவாரணம் மற்றும் குடும்ப இடைக்கால நிவாரணம் ஆகியவற்றுக்கு பொருந்தக்கூடிய வருமான வரி சட்ட விதிகளின்படி தேவையான இடங்களில் TDS பிடித்தம் செய்யப்படும். எனவே ஒருவர் பெறும் மொத்த நிவாரண தொகை மற்றும் அவருடைய வரி நிலை ஆகியவற்றை பொறுத்து கையில் கிடைக்கும் இறுதி தொகை மாறுபடக்கூடும். மேலும் 2026 ஜனவரி 1 அல்லது அதற்கு பிறகு பணி நிறைவு பெறும் ஊழியர் இடைக்கால நிவாரணத்தை தேர்வு செய்வதற்கான விருப்பத்தை தெரிவிப்பதற்கு முன்பே உயிரிழந்தால் தகுதியுள்ள குடும்ப உறுப்பினருக்கு அந்த தேர்வு உரிமை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விதிகளுக்கு உட்பட்டு அவர்கள் குடும்ப இடைக்கால நிவாரணத்தை தேர்வு செய்யலாம் அல்லது திட்டத்திலிருந்து விலகும் வாய்ப்பை பயன்படுத்தலாம். இடைக்கால நிவாரணம் மற்றும் அகவிலை நிவாரணத்தை கணக்கிடும்போது பைசா அளவில் தொகை வந்தால் அதை அடுத்த முழு ரூபாயாக மாற்றும் நடைமுறையும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இதனால் கணக்கீட்டில் சிறிய தொகை வேறுபாடுகள் ஏற்படாமல் ஒரே மாதிரியான நடைமுறை பின்பற்றப்படும். அனைத்து அரசு துறைகளிலும் ஒரே மாதிரியான நடைமுறை இருக்க வேண்டும் என்பதற்காக இடைக்கால நிவாரணம் மற்றும் குடும்ப இடைக்கால நிவாரணம் வழங்குவதற்கான மாதிரி அனுமதி ஆணை படிவங்களையும் நிதித்துறை தயாரித்து சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு வழங்கியுள்ளது. இதன் மூலம் வெவ்வேறு துறைகளில் பணியாற்றிய ஊழியர்களுக்கும் நடைமுறை ஒரே மாதிரியாக இருப்பதை உறுதி செய்ய முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இடைக்கால நிவாரணத்தின் கணக்கீட்டில் கடைசி மாத ஊதியத்தில் 30% தொடர்பான விதியும் முக்கியமானதாக உள்ளது. உதாரணமாக கணக்கீட்டுக்கான தகுதியான கடைசி மாத ஊதியம் 50,000 என வைத்துக் கொண்டால் அதன் 30% 15,000 ஆகும். இருப்பினும் ஒருவருக்கு உண்மையில் வழங்கப்படும் இறுதி தொகை அவருடைய தகுதி பொருந்தக்கூடிய அகவிலை நிவாரணம் மற்றும் அரசு விதிமுறைகளின் அடிப்படையில் தான் நிர்ணயிக்கப்படும். மொத்தத்தில் டேப்ஸ் திட்டத்தின் முழுமையான நடைமுறை அமலுக்கு வரும் காலகட்டத்தில் இடைக்கால நிவாரணத்தை எவ்வாறு வழங்குவது என்பது தொடர்பான பல்வேறு சந்தேகங்களுக்கு தமிழ்நாடு நிதித்துறையின் இந்த விளக்கங்கள் தெளிவு அளிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 2026 ஜனவரி 1 முதல் ஓய்வு பெறும் தகுதியுள்ள அரசு ஊழியர்கள் தங்களுடைய துறை மற்றும் கருவூல அலுவலகம் மூலம் தனிப்பட்ட தகுதி மற்றும் கணக்கீட்டை உறுதி செய்து கொள்வது மிகவும் அவசியம்.